இன்னைக்கு நம்ம எப்படி படிச்சா நம்ம பாஸ் ஆக முடியும்? அதுவும் இல்லாம ஃபுல் மார்க் நம்ம எப்படி வாங்குறது? 100 அவுட் ஆஃப் 100 நம்மளால வாங்க முடியும். ஏன் நம்மளால வாங்க முடியும்னு நெனைக்கிறோம்? வாங்க முடியாததுக்கான காரணம் இப்ப நான் சொல்றேன். அதாவது எல்லாரும் சொல்லுவாங்க பேரண்ட்ஸ், டீச்சர்ஸ், நம்மளோட சொசைட்டி எல்லாருமே ஃபோன் யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நான் அது சொல்ல மாட்டேன். ஏன்னா ஃபோன் யூஸ் பண்ணுறது தப்பு இல்லை. நம்ம ஃபோன் யூஸ் பண்ணுறதுல எது யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு தான் தப்பு. நீங்கள் வந்து யூடியூப் யூஸ் பண்ணுறீங்களா? ஓகே. யூடியூப்லேயே ஷார்ட்ஸ் யூஸ் பண்ணாதீங்க. நீங்கள் இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுறீங்களா? யூஸ் பண்ணாதீங்க. நீங்கள் யூடியூப் யூஸ் பண்ணுறது ஓகே, கரெக்ட். இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுறது ராங். ஏன் நான் இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுறது ராங் அப்படின்னு சொல்கிறேன்னா, இன்ஸ்டாகிராம் வந்து டூம் டூம் ஸ்க்ரோலிங். அதுதான் இன்ஸ்டாகிராம். டூம் ஸ்க்ரோலிங்னா நம்ம வந்து ஷார்ட்ஸ் ஃபார்மேட்டில் பார்க்குறதுனால அது ஷார்ட் ஃபார்ம் கண்டென்ட். இப்போ நம்ம வந்து ஷார்ட் ஃபார்ம் கண்டென்ட் யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ஷார்ட் டைமான கண்டென்ட் மட்டும் தான் நம்மளால் ஞாபகம் வச்சுக்க முடியும். இப்போ நீங்கள் லாங்கான வீடியோ பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஹார்மோன் வந்து செக்ரேட் ஆகாது. இப்போ நீங்கள் ஷார்ட் ஃபார்ம் கண்டென்ட் யூஸ் பண்ணும்போது டோப்போமைன் அப்படின்னு ஒரு ஹார்மோன் இருக்குது. அது வந்து உங்களுக்கு செக்ரேட் ஆகும். அது எப்போ செக்ரேட் ஆகும்னா, நம்ம இப்போ வந்து ஒரு போட்டியில் கலந்துட்டோம். இப்போ நம்ம ஸ்கூலில் வந்து ஒரு போட்டி நடக்குதுன்னா, அதில் நம்ம கலந்துப்போம். அதில் நம்ம வின் பண்ணும்போது அந்த சந்தோஷத்தில் வர்றது தான் டோப்போமைன் ஹார்மோன். ஆனால் இந்த டோப்போமைன் ஹார்மோன் இப்போ வந்து நார்மலாகவே எல்லாருக்குமே செக்ரேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து அந்த சந்தோஷம் வந்து நம்ம வின் பண்ணால் கிடைக்கிற சந்தோஷம் வந்து நம்ம 4 ஷார்ட்ஸ் 5 ஷார்ட்ஸ் 4 ரீல்ஸ் 5 ரீல்ஸ் பார்க்கும்போதே நம்மளுக்கு ஒரு நாளைக்கு தேவையான டோப்பமைன் ஒரு 10 செகண்ட் 20 செகண்ட்லேயே கிடச்சிருது. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? அந்த சந்தோஷத்தை தேடி ஓடாமல் இந்த ரீல்ஸை தேடி ஓடுறத ஆரம்பிச்சிருவோம். அதனால இந்த டூம் ஸ்க்ரோலிங் அதை விட்டுட்டு நீங்கள் யூடியூப் பார்க்குறது வந்து லாங் ஃபார்ம் கண்டென்ட்டாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து ஒரு ஹாபிஸ் இருக்கும். ஒரு இப்போ நம்ம அதில் ஜெயிக்கணும் அப்படின்ற வெறி வரும். இப்போ நம்ம வந்து இதில் பாஸ் ஆக முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்கள ஃபுல் மார்க் எடுக்க முடியும் அப்படின்னு மாற்றும். இப்போ நம்மளால் ஃபெயில் ஆயிடுவோம், நம்ம பாஸ் ஆக மாட்டோம் அப்படின்னு நினைக்கிறவங்கள பாஸ் ஆக்கி விடும். ஏன்னா நீங்கள் லாங் ஃபார்ம் கண்டென்ட் பார்க்கும்போது லாங் டைம் மெமரி அப்படி இருக்கும். ஷார்ட் ஃபார்ம் கண்டென்ட் பார்க்கும்போது நம்மளுக்கான டோப்பமைன் ஸ்ட்ரெஸ் அதிகமாகும். மெயினாக நம்ம வந்து ரீல்ஸ் ஷார்ட்ஸ் பார்க்கும்போது ஸ்ட்ரெஸ் அதிகமாகும். அதனால நீங்கள் அதை யூஸ் பண்ணுறது கம்மி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னும் ஈஸியாக இருக்கும். நான் வந்து இது பார்ட் 2 போடுறேன். இது வந்து பார்ட் 1 சும்மா நார்மல் தான். பார்ட் 2ல் வந்து இந்த இன்ஸ்டாகிராம், யூடியூப் பற்றிலாம் பேச மாட்டேன். நீங்கள் வந்து உங்களுடைய போர்ஷன்ஸை வந்து எப்படி சுருக்கி நம்ம வந்து கேட்குறது, எப்படி சுருக்கி நம்ம வந்து படிக்கிறது, எப்படி படித்தா பாஸ் ஆக முடியும் அப்படின்னு நான் சொல்ல போகிறேன். நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய் பாய்.